ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியால தான் வந்து உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் குடுத்துருக்காங்க. மொத்தமா வந்து ஒரு 3000 வேக்கன்ஸியோட வந்திருக்கு. ஸோ ஃப்ரெஷர்ஸ் இதுக்கு எலிஜிபிள் தான். ஸோ இதுக்கான போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்ல தான் உங்களுக்கு வந்து இருக்க போது. ஸோ இதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பாருங்க 6த் மார்ச்சுக்குள்ளார நீங்க ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ற மாரி இருக்கும். 38 மாவட்டத்தினருமே இந்த வேலைக்கு வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இப்ப இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்களும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலனா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபிரெண்ட்ஸ் இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியால தான் வந்து பாருங்க இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு வந்து பாருங்க லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 6த் மார்ச்சுக்குள்ளார நீங்க வந்து ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணிக்கணும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. டேட் ஆஃப் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் வந்து எப்ப இருக்கும் அப்படிங்கிற மாரி டென்டேட்டிவா சொல்லியிருக்காங்க. 10த் மார்ச் அன்னைக்கு உங்களுக்கான ஆன்லைன் எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாரி டென்டேட்டிவா வந்து குடுத்துருக்காங்க. இதுல மொத்தமா வந்து பார்த்தீங்கன்னா 3000 வேக்கன்சி வந்திருக்கு. பான் இண்டியா ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த ஸ்டேட் வைஸா உங்களுக்கான வேக்கன்சி வந்து குடுத்துருக்காங்க. மொத்தமா 3000 வேக்கன்சி வந்து உங்களுக்கு வந்து இருக்கு. இதுல இந்தியன் சிட்டிசனா இருக்கிறவங்க எல்லாருமே நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். 38 மாவட்டத்துல இருக்கிறவங்களுமே நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம தமிழ்நாட்ல தான் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து இருக்க போது. ஸோ ஏஜ் லிமிட் வந்து பாருங்க இங்க பார்ன் பிட்வீன் குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா 1 ஏப்ரல் 1996ல இருந்து 31 மார்ச் 2004க்குள்ளார நீங்க பிறந்தவங்க வந்து இதுக்கு வந்து எலிஜிபிள் அப்படிங்கிற மாரி இங்க வந்து டேட் வந்து குடுத்துருக்காங்க. இந்த டேட்டுக்குள்ளார நீங்க பிறந்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இது இல்லாம வந்து பாருங்க உங்களுக்கு ஏஜ்ல இருந்து ரிலாக்சேஷனுமே இருக்கு. எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, பிடபிள்யூடிக்குலாம் வந்து தனியா ஏஜ்ல இருந்து ரிலாக்சேஷன் வந்து குடுத்துருக்காங்க. ஆஸ் பெர் தி கவர்ன்மென்ட் நார்ம்ஸ் படி. அது வந்து உங்களுக்கு லேட்டரா நான் வந்து உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இதுல குவாலிஃபிகேஷன பொறுத்தவரைக்கும் ஏதோ ஒரு கிராஜுவேட் டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். எனி டிசிப்ளின் தான். ஸோ எந்த டிகிரியா இருந்தாலும் சரி நீங்க வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறத வந்து பாருங்க இங்க குடுத்துருக்காங்க. இதுல பிசிக்கல், மெடிக்கல் ஃபிட்னஸ்லாம் நல்லா உங்ககிட்ட வந்து இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்லைன் மோட்ல தான் இந்த வேலைக்கு வந்து நீங்க வந்து அப்ளை பண்ண போறீங்க. ஸோ இதுல வந்து பாருங்க உங்களுக்கு செலக்ஷன் மெத்தடுமே இங்க சொல்லியிருக்காங்க பாருங்க. அதாவது பார்த்தோன்னா, உங்களுக்கு ஆன்லைன் ரிட்டன் டெஸ்ட் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. அத ஃபாலோ பண்ணி உங்களுக்கு வந்து டைரக்ட்டா வந்து பார்த்தோன்னா, ஜாப் வந்து உங்களுக்கு இருக்க போது. ஸோ அந்த ஆன்லைன் ரிட்டன் டெஸ்ட் வந்து பாருங்க பேட்டர்னுமே இங்க குடுத்துருக்காங்க. இந்த பேட்டர்ன் படி தான் உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்கும். இதுல யார் நல்ல மார்க் எடுத்திருக்காங்களோ, அத வச்சு உங்களுக்கு பேஸ்ட் ஆன் மெரிட் லிஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து ரெடி பண்ணுவோம் அப்படிங்கிறத வந்து குடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம பார்த்தோன்னா, லோக்கல் லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அந்தந்த ஸ்டேட்டோட லாங்குவேஜ் தான். நம்ம தமிழ்நாட்ல அப்ளை பண்றவங்களுக்கு தமிழ் கட்டாயமா தெரிஞ்சிருக்கணும். ஆனா வந்து பாருங்க, அதுக்கான ப்ரூஃப் வந்து நீங்க வந்து அட்டாச் பண்ற மாரி இருக்கும். அதாவது பாருங்க, ஸோ 8தோ இல்லன்னா 10த் இல்லன்னா 12த்ல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க கிராஜுவேட்ல வந்து நீங்க வந்து தமிழ்ல ஒரு சப்ஜெக்ட் எடுத்து நீங்க படிச்சிருப்பீங்க. அதுக்கான ப்ரூஃப் வந்து நீங்க வந்து பார்த்தோன்னா, லோக்கல் லாங்குவேஜ்க்கான ப்ரூஃப் வந்து நீங்க வந்து இதுல வந்து நீங்க வந்து காமிக்கணும் அப்படிங்கிறத வந்து இதுல தெளிவா குடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜாப்ப பொறுத்தவரைக்கும் பார்த்தோன்னா, உங்களுக்கு கவர்ன்மென்ட் பேங்க் தான். ஆனா வந்து பார்த்தோன்னா, அப்ரண்டிஸ் டைப்ல தான் வந்து எடுக்குறாங்க. 1 இயர் உங்களுக்கான அப்ரண்டிஸ் டைப்ல உங்களுக்கு எடுக்கிறதுனால, 1 இயர் இதுக்கான ட்ரெய்னிங் பீரியட் வந்து இருக்கும் அப்படிங்கிறத வந்து குடுத்துருக்காங்க. அந்த ட்ரெய்னிங் பீரியடுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஸ்டைஃபனுமே நாங்க வந்து தருவோம் அப்படிங்கிறத வந்து பாருங்க இங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது பார்த்தோன்னா, உங்களுக்கு ரூ. 15,000 வந்து ஸ்டைஃபன் வந்து வரும். ரூரல், செமி அர்பன், ஸோ அர்பன், மெட்ரோ இந்த மாரி எல்லா பிரான்ச்சஸ்க்குமே வந்து உங்களுக்கு ரூ. 15,000 வந்து ஸ்டைஃபன் வந்து இருக்கும் அப்படிங்கிறத வந்து குடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்தோன்னா, இங்க தெளிவா வந்து உங்களுக்கு வந்து இருக்கு. அதே மாரி இதுல வந்து பாருங்க உங்களுக்கு லீவ்ல இருந்து அந்த மாரி கேஷுவல் லீவ்ல இருந்து இந்த மாரிலாம் வந்து நெறையா வந்து உங்களுக்கு வந்து இருக்கு. பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறதையும் குடுத்துருக்காங்க. ஸோ ஏஜ் லிமிட் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ஏஜ் லிமிட் இல்லாம, ஸோ உங்க எஸ்சி, எஸ்டில நீங்க வரீங்கன்னா 5 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ்ல இருந்து ரிலாக்சேஷன் வந்து இருக்கு. அதே ஓபிசியா இருந்தா 3 இயர்ஸ் வரைக்கும் இருக்கு. பிடபிள்யூடியா இருந்தா உங்களுக்கு 10 இயர்ஸ் வரைக்குமே வந்து பார்த்தோன்னா, அந்த ஏஜ் லிமிட் இல்லாம ரிலாக்சேஷன் வந்து இருக்கு அப்படிங்கிறத வந்து பார்த்தோன்னா, இதுல குடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கான அப்ளிகேஷன் ஃபீஸஸ பொறுத்தவரைக்கும் நீங்க பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸா இருந்தீங்கன்னா, ரூ. 400 பிளஸ் உங்களுக்கு வந்து ஜிஎஸ்டி வந்து வரும். அதே நீங்க எஸ்சி, எஸ்டி, பெண்கள், இடபிள்யூஎஸ் இவங்களுக்குலாம் வந்து பாருங்க ரூ. 600 பிளஸ் ஜிஎஸ்டி வந்து வரும். ஆல் அதர் கேண்டிடேட்ஸ் மீதி இருக்கிற கேண்டிடேட்ஸ் எல்லாத்துக்கும் ரூ. 800 பிளஸ் ஜிஎஸ்டி வந்து நீங்க வந்து பே பண்ற மாரி இருக்கும். இத வந்து நீங்க ஆன்லைன் மோட்ல இதுக்கான ஃபீஸ்மே வந்து நீங்க வந்து பே பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இங்க குடுத்துருக்காங்க. அத நீங்க கரெக்ட்டா வந்து நீங்க ரீட் பண்ணி பாருங்க. எப்படி அப்ளை பண்ணணும்னா, நீங்க ஆன்லைன் மோட்ல தான் அப்ளை பண்ண போறீங்க. அதுக்கான லிங்க் வந்து பாருங்க இங்க குடுத்துருக்காங்க. nats.education.gov.in குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த போர்ட்டல்ல போய் தான் நீங்க வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நீங்க வந்து அப்ளை பண்ண போறீங்க. லாஸ்ட் டேட் வந்து 6த் மார்ச்சுக்குள்ளார நீங்க வந்து ஆன்லைன்ல வந்து நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இதுல வேக்கன்சி வந்து பார்த்தோன்னா, அந்தந்த ஸ்டேட்டுக்கு வந்து எவ்வளோ வேக்கன்சி வந்து ஒதுக்கீடு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத வந்து இங்க தெளிவா குடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து பாருங்க, தமிழ்நாட்டுக்கு வந்து பாருங்க, உங்களுக்கு வந்து ஒரு 4 மாவட்டம் வந்து இங்க பிரிச்சு குடுத்துருக்காங்க பாருங்க. அதாவது பார்த்தோன்னா, தமிழ்நாடு வந்து பார்த்தோன்னா, சென்னை ஜோன்ல வந்து வரும். இதுல வந்து பாருங்க 142 வேக்கன்சி வந்து ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. 3000 வேக்கன்சில வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து 142 வேக்கன்சி இருக்கு. அதுல சென்னைக்கு வந்து பாருங்க 40 வேக்கன்சி, கோயம்புத்தூருக்கு 36, மதுரைக்கு 33, திருச்சிக்கு வந்து பார்த்தோன்னா, ஒரு 33 வேக்கன்சி வந்து ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு இங்க தான் வந்து ஜாப் வந்து இருக்க போது. இந்த மாவட்டத்தில இருக்கக்கூடிய வேக்கன்சி வந்து பார்த்தோன்னா, அந்தந்த கம்யூனிட்டி வைஸா வந்து பிரிச்சு குடுத்துருக்காங்க. எந்தெந்த கம்யூனிட்டிக்கு எவ்வளோ வேக்கன்சி இருக்குங்கிறத நீங்க கரெக்ட்டா வந்து பார்த்துட்டு நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் கீழ குடுக்குறேன். ஸோ வில்லிங்கா இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.